பாதுகாப்பு அமைச்சகம் ஓய்வு பெறும் தற்காப்பு பணியாளர்களுக்கான அனைத்து வகையான கிராஜுவேட்டி உச்சவரம்பை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக கணிசமாக உயர்த்தியுள்ளது. இது சாதாரண உயர்வு அல்ல. உங்கள் அடிப்படை ஊதியத்தின் அகவலைப்படி 50% எட்டியதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை. ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்கு இணங்க இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அகவலைப்படி 50% என்ற உச்சவரம்பை கடக்கும் போது கிராஜுவேட்டி உச்சவரம்பை 25% அதிகரிக்க வேண்டும் என்று 7வது ஊதியக்குழு பரிந்துரைத்திருந்தது. அந்த பரிந்துரை இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த உயர்வு 2024 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. அகவலைப்படி உயர்வு அமலுக்கு வந்த அதே தேதியிலிருந்து இந்த கிராஜுவேட்டி உயர்வும் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது. பாதுகாப்பு அமைச்சகம் மே 14, 2025 அன்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ மெமரண்டம் படி இந்த மேம்படுத்தப்பட்ட உச்சவரம்பு அனைத்து வகையான கிராஜுவேட்டிகளுக்கும் பொருந்தும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெறும் கிராஜுவேட்டி, ஓய்வூதிய கிராஜுவேட்டி, சேவை கிராஜுவேட்டி, தகுதியற்ற கிராஜுவேட்டி, சிறப்பு கிராஜுவேட்டி, டெர்மினல் கிராஜுவேட்டி, டெத் கிராஜுவேட்டி. இது 2016 ஜனவரி 1ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற அல்லது பணியில் இருக்கும் பொழுது உயிர் நீத்த கமிஷன் அதிகாரிகள், ஜூனியர் கமிஷன் அதிகாரிகள் மற்றும் பிற பிரிவினருக்கும் இந்த திருத்தப்பட்ட வரம்பு பொருந்தும். இது 7வது மத்திய ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை அரசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதன் ஒரு பகுதியாகும். இந்த முடிவு செலவினத்துறையால் மார்ச் 12, 2024 அன்று வெளியிட்ட முந்தைய அறிவிப்புக்கு தொடர்ச்சியாக வருகிறது. அந்த அறிவிப்பு அகவலைப்படியை அடிப்படை ஊதியத்தில் 46%லிருந்து 50%ஆக அதிகரித்தது. அதற்கு இணங்க பாதுகாப்பு அமைச்சகம் இப்பொழுது 7வது மத்திய ஊதியக்குழுவின் சரத்து 7.1 படி கிராஜுவேட்டி வரம்புகளின் அதிகரிப்பை முறைப்படுத்தியுள்ளது.